வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் பலவிதமான கேள்வி பதில்களை பயன்படுத்துவோம். அதில் சில கேள்விகளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற எஸ்ஆர்னோ டைப் கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு ஜுரம் அடிக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆமாம் எனக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், எஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு ஜுரம் அடிக்கலை அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ எம் நாட் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், நோ ஐ எம் நாட் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது உன்னோட பைக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் யுவர் பைக், இஸ் திஸ் யுவர் பைக் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் இது என்னோட பைக் தான் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் திஸ் இஸ் மை பைக், எஸ் திஸ் இஸ் மை பைக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இது என்னோட பைக் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ திஸ் இஸ் நாட் மை பைக், நோ திஸ் இஸ் நாட் மை பைக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ வேர் ஹீ இஸ், டு யூ நோ வேர் ஹீ இஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ நோ வேர் ஹீ இஸ், எஸ் ஐ நோ வேர் ஹீ இஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ், நோ ஐ டோன்ட் நோ வேர் ஹீ இஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அதை சுத்தம் பண்ணிட்டியான்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ க்ளீன் தட், ஹாவ் யூ க்ளீன் தட் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் நான் அதை சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹாவ் க்ளீன் தட், எஸ் ஐ ஹாவ் க்ளீன் தட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் அதை இன்னும் சுத்தம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ ஹாவின்ட் க்ளீன் தட், நோ ஐ ஹாவின்ட் க்ளீன் தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட லேப்டாப் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் அ லேப்டாப், டு யூ ஹாவ் அ லேப்டாப் அப்படின்னு கேட்கலாம். நான் லேப்டாப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹாவ் அ லேப்டாப், எஸ் ஐ ஹாவ் அ லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை என்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஐ டோன்ட் ஹாவ் அ லேப்டாப், நோ ஐ டோன்ட் ஹாவ் அ லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் த எக்ஸாம் ஓவர், இஸ் த எக்ஸாம் ஓவர் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லணும்னா எஸ் த எக்ஸாம் இஸ் ஓவர், எஸ் த எக்ஸாம் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு இன்னும் எக்ஸாம் முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ த எக்ஸாம் இஸ் நாட் எட் ஓவர், நோ த எக்ஸாம் இஸ் நாட் எட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ திரும்ப வருவியா அப்படின்னு கேட்குறதுக்கு வில் யூ கம் அகைன், வில் யூ கம் அகைன் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ வில் கம் அகைன், எஸ் ஐ வில் கம் அகைன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா நோ ஐ won't கம் அகைன், நோ ஐ won't கம் அகைன் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், நீ உன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க், ஹாவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். நான் என் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க், எஸ் ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை நான் இன்னும் ஹோம்ஒர்க்கை முடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு
நோ ஐ ஹாவன்ட் டன் மை ஹோம்ஒர்க். நோ ஐ ஹாவன்ட் டன் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.